Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு panல 1 கப் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிருங்க. ஃப்ளேமை லோல வச்சிட்டு நல்லா mix பண்ணி கொடுத்துருங்க. இப்போ ஒரு 5 minutes ஆயாச்சு. நல்ல வாசனையா இருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம panல இருந்து கடலை மாவை ரிமூவ் பண்ணிடலாம். அதே panல 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். கூடவே 1 கப் சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிடுங்க. ஃப்ளேமை லோல வச்சிட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. சோ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்துடலாம். கை விடாம நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு அரை கப் நெய், அரை கப் எண்ணெயை கலந்து வச்சிருக்கேன். இதுல இருந்து அரை கப்பை சேர்த்துருங்க. ஃப்ளேம் மீடியம் ஹைல வச்சுட்டு நல்லா கலந்துருங்க. கொஞ்ச நேரத்தில் நெய்யை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடும் நம்ம கடலை மாவு. ஸோ அகெயின் ஒரு 1/4 கப் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அகெயின் நெய் அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் ஒரு 1/4 கப் நெய்யை சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நெய் அப்சர்வ் ஆகுறது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு 2 minutes மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பேனை நல்லா க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 1 minute ஆனதும் ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். ஒரு 1 hour செட் ஆகட்டும். இப்போ 1 hour ஆயாச்சு. ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சுவையான மைசூர் பாக் வீட்லேயே ரெடி ஆயாச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.